ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்டைலில் இன்றைக்கி மீன் குழம்பு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மல்லி நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். இது ஒரு சம்படத்தில் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மல்லிக்கு 350 கிராம் வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இன்னும் காரம் நல்லா அதிகமாக சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் இன்னொரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். 400 கிராம் போட்டுக்கலாம். இதில் நான் 350 கிராம் எடுத்துருக்கிறேன். இதையும் அந்த மல்லி கூட சேர்த்துக்கிறேன். இது கூட 125 கிராம் சீரகம் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சோம்பு, 50 கிராம் மிளகு, மஞ்சள் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா ஒரு கட்டு கருவேப்பிலை நிழலில் 2 நாள் காய வச்சுட்டு லாஸ்ட் நாள் நல்ல வெயிலில் இந்த மாதிரி முறுமுறுன்னு காய வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா சலசலப்பு சத்தம் இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு காய வச்ச கருவேப்பிலையை ஒரு கட்டு எடுத்துக்கலாம். நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு. இதையும் இந்த மல்லி கூட சேர்த்துக்கிறேன். கடலப்பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கிறேன். இது கூட 50 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவு புழுங்கல் அரிசி, பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எந்த அரிசியாக இருந்தாலும் இந்த 3 பொருளையுமே நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு இந்த மல்லி கூட சேர்த்துக்கணும். இப்போ இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கடுகு, வெந்தயம், அரிசி, கடுகு வெந்தயம் அரிசி 3ஐயும் வறுத்துட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம மீன் குழம்பு மசாலா மில்லில் போய் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக கமன்னு அவ்வளோ வாசமாக இருக்குது. குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க, கத்திரிக்காய் புளி குழம்பு, வெண்டைக்காய் புளி குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மசாலா சேர்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.